ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 210. இதில் சுபுத்தி ராயா என்பவரின் தர்ம சங்கட நிலை எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சுபுத்தி ராயா என்பவர் வங்காளத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாராக இருந்து வந்தார். அப்போது முஸ்லிம் ஆன சையத் உசேன் கான் என்பவன் சுபுத்தி ராயாவின் வேலைக்காரனாக சேவையில் இருந்து வந்தான். சுபுத்தி ராயா உசேன் கானை ஒரு பெரிய குளம் வெட்டும் பணியில் கண்காணிப்பாளராக அமர்த்தி இருந்தார். அப்போது அவனிடம் ஒரு முறை அவர் தவறு கண்டபோது அவனை சவுக்கால் அடித்தார். அதனால் அவன் உடலில் தழும்புகள் ஏற்பட்டு விட்டன. பிற்காலத்தில் உசேன் கான் வங்காளத்தின் நவாப் ஆக மத்திய முஸ்லிம் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டான். ராஜாவாக அவனும் சுபுத்தி ராயாவின் ஐஸ்வர்யங்களையும் கௌரவத்தையும் மிகைப்படுத்தி இருந்தான். பின்னர் ஒரு நாள் ராஜா உசேன் கானின் மனைவி அவனுடைய உடலில் சவுக்கால் அடிபட்ட வடுவை கண்டுவிட்டால் சுபுத்தி ராயாவை உடனே கொல்லும்படி வேண்டினாள். இதனை கேட்ட உசேன் கான் ராஜா கூறினான், ஓ சுபுத்தி ராயா என்னை நன்றாக கவனித்து வளர்த்து வந்தார். அவர் என் தந்தை மாதிரி. இப்போது நீ அவரை கொல்ல கூறுகின்றாய். இது சரியான பரிந்துரை கிடையாது என மறுத்துவிட்டான். இறுதியாக அவனுடைய மனைவி, ஓ அவரை கொல்லா விட்டாலும் பரவாயில்லை, அவருடைய ஜாதியையாவது எடுத்து விடுவாயாக என கூறினாள். இதனை கேட்ட ராஜா உசேன் கான், ஓ நான் அவருடைய ஜாதியை எடுத்துவிட்டால் அவர் உயிர் தரிக்க மாட்டார் என கூறினான். இவ்வாறாக தன்னுடைய மனைவியால் திரும்ப திரும்ப சுபுத்தி ராயாவை கொல்ல மறுபடியும் வற்புறுத்தப்பட்ட உசேன் கான் குழப்பம் அடைந்தான். இதனால் முஸ்லிம்களால் பயன்படுத்தப்பட்ட பானை ஒன்றில் இருந்து சிறிது நீரை எடுத்து சுபுத்தி ராயாவின் தலையில் தெளித்து விட்டான். அந்த நாட்களில் இவ்வாறு நீர் தெளிக்கப்பட்டவர் முஸ்லீமாக கருதப்படுவார். இதனை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட சுபுத்தி ராயா தன்னுடைய உலக விஷயங்களை துறந்து வாரணாசிக்கு போய் சேர்ந்து விட்டார். வாரணாசியில் இருந்த கற்றறிந்த அந்தணர்களிடம் தான் இவ்வாறு மாற்றப்பட்டதற்கு பிராயச்சித்தம் என்ன என கேட்டார். அதற்கு அவர்களோ கொதிக்கும் நெய்யை பருகி உயிரை விடுவது இதற்கான பிராயச்சித்தம் என கூறினார்கள். வேறு சில அந்தணர்கள் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய பாவம் கிடையாது என கூற குழப்பம் அடைந்த சுபுத்தி ராயா அப்போது வாரணாசியில் இருந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்ய மகாபுருவை அணுகி தன்னுடைய நிலையை விவரித்து அதற்கான சரியான பாவ பரிகாரத்தை கேட்டார். இப்பொழுது சைத்தன்ய மகாபிரபுவும் அவரிடம் கூறினார், ஓ நீங்கள் விருந்தாவனம் சென்று ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே எனும் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய உச்சாடனம் கிட்டத்தட்ட தூய்மை அடையும் போது உங்களுடைய பாவம் தோஷங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும். முழு பக்குவத்தில் நீங்கள் உச்சாடனம் செய்த பின்பு பகவான் கிருஷ்ணரின் சரணங்களில் உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அந்த நிலையில் கிருஷ்ண திருநாமத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்து வரும்பொழுது மகா பாதகங்களுக்கும் இந்த உச்சாடனம் பிராயச்சித்தம் ஆகிவிடும் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.